ஜெர்மனியின் கிளான்ஸ் எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுக்க பெர்லின் விரும்புகின்றது. இந்த குழுக்கள் போதைப் பொருள் கடத்தல் அல்லது நில மோசடி போன்ற சட்டவிரோத நடவடிக்கையில் இருந்து அதிக அளவு பணம் சம்பாதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் பணம் எங்கிருந்து வருகிறது என்பதை நிரூபிப்பது இப்போது நீதிமன்றங்களுக்கு கடினமாக உள்ளது. இப்போது இந்த சட்டத்தை மாற்ற பெர்லின் கூட்டாட்சி கவுன்சில் திட்டமிட்டுள்ளது. ஆதார சுமையை மாற்றுவதே திட்டத்தின் முக்கிய யோசனையாகும். இதன் மூலம் ஒருவர் தனது சட்டப்பூர்வ வருமானத்துடன் பொருந்தாத மிகவும் விலை உயர்ந்த சொத்தை வைத்திருந்தால், மேலும் அதை அவர் சட்டப்பூர்வமாக சம்பாதித்ததாக நிரூபிக்க முடியாவிட்டால் அந்த பணம் குற்றத்திலிருந்து வந்தது என்று சட்டம் கருதும். இந்த நேரத்தில் வீடுகள், சொகுசு கார்கள், பணம் அல்லது கிரிப்டோ கரன்சிகள் போன்ற சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதற்கு முன்பு அவை குற்ற செயல்களிலிருந்து சம்பாதிக்கப்பட்டவை என்பதனை அரசு நிரூபிக்க வேண்டும். இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு போலீசார் ஆதரவு வழங்கியுள்ளனர். ஜெர்மன் பண மோசடிக்கு ஒரு முக்கிய இடமாக இருப்பதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் குற்றங்களிலிருந்து பில்லியன் கணக்கான யூரோக்கள் முதலீடு செய்யப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஆதார சுமையை மாற்றுவது, சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்வதையும், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை மிகவும் திறம்பட எதிர்த்து போராடுவதையும் எளிதாக்கும் என அவர்கள் நம்புகின்றனர்.